Hello everyone, இந்த லெக்சர்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா பேசிக் மேத்ஸ் அடுத்து ஸ்லோப் என்னன்னு பார்க்க போறோம். ஓகே, let's see what is slope. Slope is a steepness of a line. We can calculate the slope by dividing the change in y value between 2 points over the change in the x value. Okay, நான் என்ன மீனிங் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு y ஆக்சிஸ் இங்க இருக்கு, என்கிட்ட ஒரு x ஆக்சிஸ் இங்க இருக்கு. இதுக்கு நான் ஒரு லைன் இப்போ ட்ரா பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் let me draw an horizontal line. ஓகே, இந்த ரெண்டுத்துக்கும் இப்போ ஆங்கிள் என்ன அப்படின்னு நான் கேட்டேன்னா என்ன சொல்லுவீங்க? அதாவது இந்த லைனுக்கும் ஹரிசாண்டல் லைனுக்கும் இட் இஸ் 0 டிகிரி. இட் இஸ் 0 டிகிரி. கரெக்ட் தானே? தீட்டா இஸ் கோயிங் டு பி 0. ஓகே, ஸோ அப்போ நான் என்ன சொல்லலாம்? த ஸ்லோப் இஸ் 0. ஓகே, ஐ வில் கிவ் யூ அ ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள். ஒரு மவுண்டைன் கிளைம் பண்றோம்னு வச்சுப்போம். அது எப்படி இருக்கும் நமக்கு? இட் வில் பி லைக் திஸ். ஒரு மவுண்டைன் இப்படி இருக்குமா நமக்கு? இங்க ஒரு ஆள் இருக்கானா இப்படி இருக்கும். இது நம்மளோட ஹரிசாண்டல் லைன். ஓகே, திஸ் இஸ் மை ஹரிசாண்டல் லைன். ஒரு மவுண்டைன் இதுக்கு மேல இருக்கு. ஓகேவா? இதோட ஸ்லோப் என்ன? இந்த லைனோட ஸ்லோப் என்னன்னு கேட்டா உங்களுக்கே தெரியும் சார். இங்கதான் வந்து ஈஸியா ஏறிடலாம், ஈஸியா நடந்து போயிடலாம், இங்க நடந்து போகணும் அப்படின்னா. பிகாஸ் த ஸ்லோப் இஸ் 0. தீட்டா இஸ் 0. அதே இந்த மவுண்டைன் எப்படி இருக்கு நமக்கு? ரொம்ப ஸ்டீப்பரா இருக்குதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? செங்குத்தா இருக்குதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? தட் இஸ் கால்ட் அவர் ஸ்லோப். ஸோ இங்க ஒரு தீட்டா ஒரு ஆங்கிள் இருக்குமா? லெட்ஸ் சே தீட்டா இஸ் கோயிங் டு பி 60 டிகிரி ஆர் 70 டிகிரி 80 டிகிரி அந்த மாதிரி ஒன்று இருக்கு தெரியுமா? தட் இஸ் அவர் ஸ்லோப். ஓகே, அதை எப்படி கால்குலேட் பண்றதுன்னு இங்க கிராஃபை வச்சு பார்ப்போம் நம்ம. ஓகே, நவ் யூ ஹாவ் சம் ஐடியா. ஓகே, இதுதான் ஸ்லோப் போல இருக்கு அப்படின்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். அந்த ஐடியாவோட we will see what is the actual. அதை எப்படி கால்குலேட் பண்றதுன்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ற ஒரு லைன் இப்படி இருக்குதுன்னு ஒரு ஸ்ட்ரைட் லைன் இப்படி போகுது. ஓகே, this is y axis and this is x axis. இந்த லைனோட ஸ்லோப் நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் பிக் அ ரேண்டம் 2 பாயிண்ட்ஸ். 2 பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இங்க ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன், இங்க ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ ஜஸ்ட் ட்ரா டாட்டட் லைன் ஹியர். இங்க ஒரு டாட்டட் லைன். திஸ் இஸ் மை y1 to y2. அதுக்கப்புறம் இங்க ஒரு டாட்டட் லைன், இங்க ஒரு டாட்டட் லைன். ஸோ இது x1 to x2. ஓகே, வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம்? இங்கேருந்து இதோட டிஸ்டன்ஸ் என்ன நமக்கு? தட் இஸ் x2 minus x1. அதே மாதிரி இங்கேருந்து இதோட டிஸ்டன்ஸ் என்ன நமக்கு? வாட் இஸ் திஸ் டிஸ்டன்ஸ்? y2 minus y1. ஓகே, இப்போ பை டெஃபினிஷன் ஸ்லோப் என்ன சொல்றாங்க அப்படின்னா m which is equal to delta y divided by delta x and that is equal to y2 minus y1 divided by x2 minus x1. This is our slope. சரி, ஓகே. ஆனா this line is making certain angle with this one. ஹரிசாண்டலோட ஒரு லைன் இது மேக் பண்ணுதா? ஓகேவா? சரி, ஓகே. நீங்க ட்ரிக்னாமெட்ரி பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க. ஏன் அப்படின்னா இந்த லைனுக்கு நான் ஒரு டேன்ஜென்ட் ட்ரா பண்ணேன்னு வச்சுக்கோங்க, இட் இஸ் கோயிங் டு பி a straight line. இதுவே ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ரைட் லைன். இதுக்கு நான் ஒரு டேன்ஜென்ட் ட்ரா பண்ணனாலும் அதுவும் இப்போ இந்த லைனோட அப்படியே அந்த லைனுக்கு மேலேயே தான் என்னால் ட்ரா பண்ண முடியும். கரெக்டு தானே? ஸோ இஃப் ஐ கால்குலேட் tan theta, that is tangent of the theta, tangent of this line, tan theta is nothing but what? It is opposite by adjacent. நமக்கு இந்த thetaக்கு ஆப்போசிட் என்ன இருக்கு? இங்கே y2 minus y1 divided by x2 minus x1. என்ன சார் இங்க டீட்டா போட்டிருக்கீங்க? ஆமா, அங்க டீட்டானா நமக்கு இங்கேயும் டீட்டா தான். இங்க ஒரு லைன் ட்ரா பண்ணனா அதுவும் எனக்கு டீட்டா தான். இங்க ட்ரா பண்ணனா எனக்கு அதுவும் டீட்டா தானே வரும். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். கரெக்ட் தானே? இங்க நான் ஒரு ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணனா இதுவும் எனக்கு டீட்டா, இதுவும் டீட்டா, இதுவும் டீட்டா, எல்லாமே நமக்கு டீட்டா. So can I say tan theta which is equal to change in y divided by change in x? This is slope. Slope அப்படின்னா tan theta is also our slope of a line. Okay, this slope of a line. Okay, well, slope of a line is equal to delta y by delta x. So m is equal to delta y by delta x. M is slope oda value. M is the value of the slope. அதே மாதிரி tan theta நமக்கு ஒரு value கொடுக்கும். Okay, well, if I have 30 degree, tan 30 is 1 by root 3. So the value of slope is 1 by root 3. அந்த மாதிரி சொல்லிடலாம். Okay, well, then we will see something important, that is positive and negative slope அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப important, note பண்ணிக்கோங்க. For example, ஒரு straight line இருக்கு, it is making an angle theta. For example, it is making an angle theta அப்படின்னு வச்சுக்கோங்க.
ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா ரேண்டமா ஒரு பாயிண்ட்டை பிக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்லோப் வந்து இஸ் இட் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் இது ஆரிஜின்ல இருந்து போகுதா அப்படின்னு பாருங்க. ஃப்ரம் ஆரிஜினா அப்படின்னு பாருங்க. எஸ், இட் இஸ் ஃப்ரம் ஆரிஜின். செகண்ட் வந்து draw a straight line parallel to horizontal. சார் அப்படின்னா இந்த லைனுக்கு பேரலா இந்த பாயிண்ட்ல ஒரு லைன் டிரா பண்ணிக்கோங்க. அப்புறம் அதோட ஆங்கிள் கால்குலேட் பண்ணுங்க. தட் இஸ் தீட்டா நமக்கு. ஓகேவா? இஸ் இட் அக்யூட் ஆர் அப்டியூஸ்? அக்யூட் ஆங்கிளா அப்படின்னு பாருங்க. அக்யூட் ஆங்கிள் தானே இது. 90க்கு கம்மியா எதெல்லாம் இருக்கோ லெஸ் தென் தீட்டா இஸ் லெஸ் தென் 90 இருந்துச்சுன்னா அது நமக்கு அக்யூட் ஆங்கிள். இது எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி இருந்துச்சு. இந்த பாயிண்ட் பார்த்தாச்சு. ஒரு 3 பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இந்த பாயிண்ட்ல பாருங்க தீட்டா, அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட், இந்த பாயிண்ட்ல தீட்டா என்னன்னு பாருங்க. 3 பாயிண்ட்டுமே எனக்கு அக்யூட். இதுவும் அக்யூட், ஸோ அக்யூட், and this is also acute. So I can say this is my positive slope. This is my positive slope. ஸோ நான் என்ன ஃபாலோ பண்ணேன்னு தெரியுதா? ஃபர்ஸ்ட் வந்து ஆரிஜின்லேருந்து போதான்னு பார்த்தேன். அடுத்து நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா அது ஒரு 3 ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணேன் ரேண்டமாக 3 இடத்துல. ஸோ அதுக்கப்புறம் நான் அதுக்கு டீட்டா கண்டுபிடிச்சேன். இந்த டீட்டா கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த டீட்டா அக்யூட் ஆங்கிளான்னு பார்த்தேன். எஸ், இட் இஸ் அக்யூட் ஆங்கிள். ஸோ இட் இஸ் அ பாசிட்டிவ் ஸ்லோப். ஃபைன். சரி, அப்போ இந்த இதுக்கு என்னென்னு வரும்னு பார்ப்போம். அதே மாதிரி சேம் ஃபாலோ. ஃப்ரம் ஆரிஜின் போகுதா? நோ. ஆரிஜின்லேருந்து போகுதா? கிடையாது. ஓகே, பிரச்சனை இல்லை. ஸோ ஏதோ ஒரு பாயிண்ட்லேருந்து போகுது. தென் அடுத்து ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ட்ரா ஸ்ட்ரைட் லைன். இங்கே ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணுறேன் parallel to this one. ஸோ என்னோட டீட்டா அகைன் இங்கேருந்து போட்டுட்டா எனக்கு டீட்டா இங்கே வருது. ஸோ அகைன் இங்கே ஒரு டீட்டா ட்ரா பண்ணுறேன். அகைன் நான் இன்னொரு டீட்டா ட்ரா பண்ணிக்கிறேன். சூப்பர், இப்படி வருது. Is that theta is acute? No, theta is not acute. It is not acute, or you can say it is an obtuse angle. Okay, so நான் வந்து என்ன சொல்றேன்? It is 90 plus theta. கரெக்ட் தானே? It is 90 plus theta. அப்படி இருந்துச்சு அப்படின்னா it is our negative slope. It is our negative slope. I hope you understand this concept and you are enjoying this one. ஃபர்ஸ்ட் வந்து அக்யூட்டா இருந்தா பாசிட்டிவ்னு எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டேன். அப்டியூஸ் இல்ல நாட் அக்யூட்டா இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் டேக் தி ஸ்லோப் அஸ் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டேன். புரியுதா எல்லாருக்கும்? ஃபைன். அடுத்து வந்து we will see the physical meaning of dy by dx. ஓகேவா? இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் அப்படின்னா we have seen m which is equal to delta y divided by delta x. That is a big change in y. அதாவது 2 பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன், இங்கே ஒரு பாயிண்ட்டும் இங்கே ஒரு பாயிண்ட்டும் எடுத்துக்கிட்டேன். ஸோ இட் இஸ் மை, இது வந்து என்னோட டெல்டா ஒய்யா இருந்துச்சு, இது என்னோட டெல்டா எக்ஸா இருந்துச்சு. ஸோ வி ஹாவ் ஃபவுண்ட் த தீட்டா, தட் இஸ் tan தீட்டா அப்படின்னு கூட கண்டுபிடிச்சோம். ஓகே, ஸோ வி ஹாவ் ஃபவுண்ட் தி ஸ்லோப் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா வாட் இஸ் த பிசிக்கல் மீனிங் ஆஃப் dy by dx. ஃபைன். இப்போ இந்த ஈக்குவேஷனை அப்படியே நான் இப்போ லிமிட் போட்டு எழுதுறேன். லிமிட் டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு 0 delta y by delta x அப்படின்னா it is equal to dy by dx. என்ன சார் சொல்றீங்க அப்படின்னா இட்ஸ் வெரி ஈஸி. லைக் இந்த பாயிண்ட் எல்லாமே நான் எரேஸ் பண்ணிடுறேன். ஓகே, டெல்டா y டெல்டா x எதுவும் தேவையில்ல. எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட், ஒரே ஒரு பாயிண்ட், let's take only this point. இந்த பாயிண்ட்டை மட்டும் நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் நான் ட்ரா பண்றேன். ஓகே, ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணா எனக்கு என்ன வரும்? இதே ஸ்ட்ரைட் லைன் தான் நமக்கு வரப்போகுது, சேம் ஸ்ட்ரைட் லைன். Okay, and this particular point is called my dy by dx. ஏன்னா ரொம்ப குட்டியான change in y respect to ரொம்ப குட்டியான change in x. Okay, it's very small change in y divided by very small change in x. அதுதான் நம்மளோட dy by dx. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னா dy by dx is also a slope. dy by dx is also a slope.
ஆனா நமக்கு இங்க ஒரு பாயிண்ட் இருந்தா போதும். அதே m கண்டுபிடிக்கணும், டெல்டாவை கண்டுபிடிக்கணும்னா 2 பாயிண்ட் தேவை. அதே dy by dx கண்டுபிடிக்கணும்னா ஒரு பாயிண்ட் இருந்தா போதுமா? அந்த dy by dx தான் நம்மளோட ஸ்லோப். அது மட்டும் இல்லாம எதுக்கு சார் இப்ப dy by dx பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, we have seen முதல்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, we have seen whether it is positive or negative slope அப்படின்னு பார்த்தோமா? எது பாசிட்டிவ் ஸ்லோப், எது நெகட்டிவ் ஸ்லோப் அப்படின்னு பார்த்தாச்சு. இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, whether the slope is increasing or the slope is decreasing. ஸ்லோப் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகுதா இல்ல நமக்கு டிக்ரீஸ் ஆகுதா? ஓகேவா? அது எப்படி பார்க்கறது? whether it is increasing or decreasing, அதை நம்ம ஃபர்தரா பார்ப்போம். இப்போ என்கிட்ட ஒரு கிராஃப் இருக்குதுன்னு வச்சுக்கோம். Let's take the graph as something like this. இப்படி போயிட்டு இருக்கு என்னோட கிராஃப். முதல்ல ஸ்ட்ரைட் லைன் இருந்துச்சு, நீங்க ஈஸியா சொல்லிட்டீங்க சார், இட் இஸ் a பாசிட்டிவ் ஸ்லோப், இட் இஸ் a நெகட்டிவ் ஸ்லோப், ஈஸி. இப்போ இப்படி இருந்தா எப்படி சொல்லுவீங்க? அப்ப நம்மளால இங்க டெல்டா ஒய் பை டெல்டா எக்ஸ் வரைய முடியுமா? வரைய முடியாது. வரைஞ்சா அப்படின்னா இட் இஸ் நாட் அ ஸ்ட்ரைட் லைன், வரையக்கூடாது. ஓகே, யூ ஹாவ் டு ட்ரா டிஒய் பை டிஎக்ஸ். டிஒய் பை டிஎக்ஸ் எப்படி ட்ரா பண்றது? ஓகே, ஃபர்ஸ்ட் நான் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறேன், அதுல ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்றேன். ஓகே, இந்த மாதிரி தான் ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணணும். தட் இஸ் ட்ரா அ டான்ஜென்ட். ட்ரா அ டான்ஜென்ட். டான்ஜென்ட்னா என்ன? சர்க்கிள்ல ஒரு பாயிண்ட்ல டச் ஆயிட்டு போச்சுன்னா தட் இஸ் அ டான்ஜென்ட். ஸோ இந்த கர்வ்ல எனக்கு, இந்த ஆர்க்ல எனக்கு ஒரு பாயிண்ட்டை மட்டும் டச் பண்ணிட்டு போகுது. திஸ் இஸ் மை டான்ஜென்ட். ஓகே, இந்த டான்ஜென்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ரூல் என்ன சொன்னா, ட்ரா ஒன். இந்த மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க அண்ட் கால்குலேட் த தீட்டா. தீட்டா கண்டுபிடிங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்றது? இது அப்படியே இருக்கட்டும். இன்னொரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. டேக் another பாயிண்ட். ஓகே, let me draw this point tangent. ஒரு tangent draw பண்ணிக்கிறேன். ஓகே, so இப்போ just draw one straight line here and calculate the theta. Okay, அதுக்கப்புறம் I am going to draw another point here. So almost the theta வந்து எனக்கு இப்படி வரப்போகுது கரெக்டா, tangent line. ஓகேவா? so theta is here. Okay, can you tell me இது வந்து பாசிட்டிவ் ஸ்லோப்பா நெகட்டிவ் ஸ்லோப்பா? It's very clear that theta is acute. All thetas are acute. 90க்கு கம்மியா தான் இருக்கு கரெக்டா? so all theta are acute angle. So slope is, நமக்கு என்ன வரும் ஸ்லோப்? Can you tell me what is the slope here? Yes, it is positive. Slope வந்து நமக்கு positive. எல்லாமே acute angle, so the slope is positive. Now is it increasing or decreasing? Slope வந்து நமக்கு increase ஆகுதா decrease ஆகுதா? That we will see. Slope இங்க என்ன ஆகுது? Just look at this one. பார்த்தே நம்மளால சொல்ல முடியும். என்னோட தீட்டா இங்க இன்க்ரீஸ் ஆகுதா அப்படியே இருக்கா? இங்க தீட்டா கொஞ்சம் கம்மியா இருக்கு, இங்க தீட்டா கொஞ்சம் அதிகமா இருக்கு, இங்க தீட்டா ரொம்ப அதிகமா இருக்கு. So can I say it is increasing? It is increasing. Okay, இது தெரிஞ்சாலே முக்காவாசி questions in physics you can easily solve graph based. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? தீட்டா வந்து acute angle ஆன்னு பாருங்க. That is the first rule. Check whether it is acute angle or not. Then check dy by dx is increasing or decreasing. So ரெண்டுத்துக்கும் ரூல்ஸ் என்னன்னு நான் சொல்றேன். அடுத்து we will see one more graph. Let's see this graph. It's like this. என்னோட graph இப்படி இருக்கு. Okay, my graph is like this now. ஆரிஜின்ல இருந்து தான் போகுது. ஓகே, இப்போ இன்னொரு டான்ஜென்ட் ட்ரா பண்றேன். இந்த இடத்துல ஒரு பாயிண்ட், இந்த இடத்துல ஒரு பாயிண்ட், இந்த இடத்துல ஒரு பாயிண்ட். ஓகே, இந்த இடத்துல நான் இப்போ வந்து டான்ஜென்ட் ட்ரா பண்ண போறேன். லெட் மீ ட்ரா டான்ஜென்ட் ஹியர். இங்க ஒன்று வரும், இங்க ஒரு டான்ஜென்ட் வரும், எனக்கு இங்க ஒரு டான்ஜென்ட் வரப்போகுது கரெக்டா? So can I draw a straight line here and this is my theta? இன்னொரு theta இங்க இருக்க போகுது, so it is here. இன்னொரு theta is going to be like this. கரெக்டா? Yes, it is correct. இங்க என்ன வருது நமக்கு? Theta is an acute angle. Theta is acute. So the slope is positive. I can say slope is positive. அதுக்கப்புறம் is it increasing or decreasing? dy by dx. Slope நமக்கு என்ன ஆகுது இங்க? It is decreasing. Slope is decreasing. நல்லா பாருங்க, இந்த இடத்துல எனக்கு ஸ்லோப் நல்லா இருக்கு, இந்த இடத்துல கொஞ்சம் கம்மியாகுது, அதுக்கப்புறம் ரொம்ப கம்மியாகுது இங்க கரெக்டா? இங்க தீட்டாவும் இங்க தீட்டா கம்பேர் பண்ணோம் அப்படின்னா it is decreasing. It is
decreasing. Write this one, acute angle, the slope is decreasing. I hope you understand this point. அடுத்து we are going to see, okay, இதை நான் erase பண்ணிக்கிறேன். Erase everything. அடுத்த ஸ்லோப் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, it is like this. ஸ்லோப் இப்படி இருக்கு, இன்னொரு ஸ்லோப் நமக்கு இப்படி இருக்கு. இந்த ரெண்டுத்துக்கும் என்ன வருதுன்னு நம்ம பார்ப்போம். இப்போ again just use the same concept. ஒரு பாயிண்ட் நான் இங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ draw one tangent here. ஸோ இங்கே ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணலாம். இட் இஸ் ஆல்மோஸ்ட் 90 டிகிரி இருக்கு இந்த தீட்டா. ஓகே, ஸோ இன்னொரு டேஞ்சன்ட் நான் இங்கே ட்ரா பண்ணுறேன். ஓகே, ஸோ இது வந்து இதுவும் இட் இஸ் ஆல்சோ லைக் நாட் அன் அக்யூட் ஆங்கிள், இட்ஸ் அன் அப்டியூஸ் ஆங்கிள். மோர் தென் 90 + தீட்டா இருக்கும் போல இருக்கு இதுக்கு. ஸோ தென் இங்கே ஒன்று இட் இஸ் ஆல்மோஸ்ட் 180 டிகிரி இருக்கு நமக்கு. ஓகே, இட் இஸ் ஆல்மோஸ்ட் 180 டிகிரி இருக்கு. கரெக்டா? கரெக்ட் தானே? ஸோ கேன் ஐ சே திஸ் slope is not an acute angle, it is an obtuse angle. So can I say it is a negative slope? Can I say it is a negative slope? Yes, I can. அதுக்கப்புறம் ஸ்லோப் இங்க என்ன ஆகுது, இங்க வந்து இட் இஸ் லைக் ஸ்லோப். ஓகே, இங்கேருந்து எடுத்துக்கலாம். இங்கேருந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. இட் இஸ் டிக்ரீசிங் ஸ்லோப். dy/dx is decreasing. Its slope is decreasing. ஓகேவா? ஃபைன். இதோட ஸ்லோப் நமக்கு டிக்ரீஸ் ஆகுது. அடுத்து இங்கே நம்ம பார்ப்போம். we will see this one. இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க, draw one dot line. இங்கே ஒரு tangent ட்ரா பண்ணிக்கலாம். it is some angle is there, theta. அதுக்கப்புறம் இங்கே ஒன்று draw one tangent line. இதோட ஆங்கிள் கண்டுபிடிச்சிக்கோங்க, that is theta. அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஆங்கிள், tangent line. okay, this is also theta. இங்கே நமக்கு என்ன ஆகுது, theta is increasing. Can I say theta is increasing? And theta is not acute angle. It is not an acute angle. So the slope is negative. Slope is negative, and dy/dx is theta increase ஆகுதா? It is increasing. It is increasing, and it is increasing. So it is increasing. Okay, எழுதிக்கோங்க. இந்த 4 கிராஃப் தெரிஞ்சாலே you can solve most of the questions. You can easily solve any questions in physics. Okay, so take this one. Next we will see some standard graphing or standard slope formula data உங்க கையிலே கொடுத்துருக்கேன். So it will be useful in when you solve the questions. Okay, so இது வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைனா, ஸ்ட்ரைட் லைனோட ஸ்லோப் என்னவா இருக்க போகுது, m which is equal to y divided by x ன்னு இருக்க போகுது. So we can write the slope of this equation is m which is equal to y by x, or you can write y which is equal to mx. இதோட மீனிங் என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் if I say this is y, this is x, ஓகே, இது லீனியரா அப்படியே போகுதா, இது எனக்கு 1, இதுவும் 1, இது எனக்கு 2, then this has to be 2. ஓகே, எனக்கு இப்படி இருக்கா பார்க்க. ஸோ if இது 0 அப்படின்னா இதுவும் 0வா இருக்கு, இது 1 அப்படின்னா இது 1ஆ இருக்கு, இது 1 அப்படின்னா இது 2ஆ இருந்துச்சுன்னா இது நமக்கு 2ஆ இருக்கு. This is the graph that I am showing. So அதோட slope நமக்கு என்ன இருக்கு? So what is the slope here? It is going to be 1. So m is going to be 1. I hope you understand. Okay, இங்க 3 minus 0 வரும், இங்க 3 minus 0 வரும். So m is going to be like இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் நான் ஸ்லோப் எடுத்தா எனக்கு என்ன வரும்? 3 minus 0, 3 minus 0. So answer is 1. This is the slope of this equation. So இந்த equation ஞாபகம் வச்சுக்கோங்க. Okay, இப்போ இங்க இருக்கு ஸ்லோப். இந்த லைனுக்கு எப்படி ஸ்லோப் கண்டுபிடிக்கிறது? We can easily find. So already some values of y which is equal to c இங்க இருக்கு. அப்புறம் இந்த லைனோட ஸ்லோப், we know this லைனோட ஸ்லோப் நமக்கு என்ன வரும் அப்படின்னா, it is y which is equal to mx ன்னு நார்மல், அதாவது ஆரிஜின்ல இருக்கிறப்போ y which is equal to mx. பட் ஆனா இங்க இருந்து கொஞ்சம் கான்ஸ்டன்ட் வந்தனால இங்க நம்ம என்ன பண்ணணும், இப்படி எழுதிக்கணும். Do you understand what I am doing? இங்கேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் நம்ம c இருக்கு, இங்க மேபி 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் அப்படி இருக்கலாம். அதை நம்ம எல்லா ஸ்லோப்போடையும் நம்ம, அதாவது mx ஓடையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். I hope you understand. This is the equation of line அப்படின்னு சொல்லுவாங்க. This is the equation of the line. இந்த particular line ஓட equation. ஓகேவா? Okay. Then we see the standard equation of this line.
இந்த லைன்ல என்ன இருக்கு? அகைன் ஸ்லோப் ஆஃப் தி லைன் வந்து y is equal to mx தான். ஆனா இங்க என்ன வருது? கான்ஸ்டன்டா ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கு y axisல, that is minus y axis நெகட்டிவ் டைரக்ஷன்ல இருக்கு. So I can say minus c here. I can write like this. Y axisல எனக்கு ஒரு c இருக்கு, அதுவும் நெகட்டிவ் டைரக்ஷன்ல இருக்கு. So I can write it is mx minus c. ஓகேவா? because c is negative, because c is negative. ஓகேவா? fine. நிறைய புக்ஸ்ல எப்படி எழுதியிருப்பாங்க அப்படின்னா they will write y which is equal to mx plus c which is equal to negative. both are same, no need to confuse, everything is same. இப்போ இதுக்கு என்ன ஸ்லோப் வரும்? for this you know, இந்த லைன் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இந்த லைனோட ஸ்லோப் is m which is equal to negative. ஏன் அப்படின்னா இந்த theta is not an, it's an obtuse angle, this is also theta is more than 90 degree இருக்கு. So the slope is negative இருக்க போகுது. but y is equal to mx. Still it remains the same. Okay, y which is equal to mx, it remains the same. For this line it is remains the same. But ஆனா m நமக்கு எப்படி இருக்க போகுது? m is going to be negative. மற்றது எல்லாமே சேம். ஓகேவா? அடுத்து the most important thing, சர்க்கிளுக்கு ஒரு கிராஃப்ல இருந்துச்சு அப்படின்னா what is the equation? That is இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. x square plus y square which is equal to constant. x square plus y square which is equal to constant. Sir, what is the meaning of it? Okay, c ன்னு சொல்றதுக்கு பதிலா you can say this is radius of circle. This is the radius of circle where this is my c. ஓகேவா? ஏன்னா இந்த சியும் கான்ஸ்டன்ட், இதுவும் நமக்கு எல்லாமே ரேடியஸ் சேமா தானே இருக்க போகுது. ஓகேவா? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், தட் இஸ் ரேடியஸ் ஆஃப் தி ஸ்கொயர் சி, ரேடியஸ் ஆஃப் தி சர்க்கிள். ஸோ இங்கே வந்து ஸ்கொயர் போட்டுக்கணும். சாரி, நான் மிஸ் பண்ணிட்டாங்க. So some books they used to write like this. சில புக்ல எப்படி எழுதியிருப்பாங்க அப்படின்னா x square plus y square which is equal to r square, that is radius of the circle. It is up to you, you can write the way you want, but understand this one, x square plus y square is equal to r square. Okay, அதுக்கப்புறம் we can see the equation of ellipse. ellipseக்கு என்ன equation வரும்? Again it is going to be almost சர்க்கிளுக்கு வந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்து ஃபர்ஸ்ட் a அப்படின்னு வச்சுக்கோங்க, இந்த டிஸ்டன்ஸை. அதுக்கப்புறம் இந்த டிஸ்டன்ஸை just take this one as b, this is b. இதோட equation is like x square divided by a square plus y square divided by b square which is equal to 1. So this is our equation of this ellipse, where a is the semi-major axis. This is called as semi-major axis, where b is the semi-minor axis. Okay, so இந்த இதை தயவு செய்து ஞாபகம் வச்சுக்கோங்க, where you will use in lot of places in physics. Okay, அதாவது நமக்கு கிராவிடேஷன் அப்படின்னு ஒரு லெசன் இருக்கு, அந்த சாப்டர் ஃபுல்லாவே you will be using this one. Okay, most of the times இந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஃபைன். அடுத்து we will see for parabola. பேரபோலாக்கும் இட்ஸ் லைக், இந்த பேரபோலா வந்து ஓப்பன் இன் தி ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் குவாட்ரண்ட்டுக்கு கனெக்ட் ஆகி இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோமே. நீங்க பாக்குறீங்களா, இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா the equation of this parabola is y which is equal to k into x square. ஓகேவா? அதே இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, parabola is like this. ஓகே, இப்படி இருந்துச்சு அப்படின்னா that is going to be y which is equal to minus kx square. ஏன் சார் அப்படி வருது? இங்க எல்லாமே பாசிட்டிவ் தானே, this is also positive, this is also positive axis. ஓகே, அது ஒரு ரீசன். அதுக்கப்புறம் the slope it is like this. Okay, so it is positive. ஓகேவா? y which is equal to kx square, இங்க y which is equal to minus kx square ன்னு எழுதிக்கோங்க, இந்த ரெண்டு கிராஃப். அதுக்கப்புறம் பாரபோலால இன்னும் ரெண்டு கிராஃப் இருக்கு. ஒன்று வந்து இப்படி இருக்க போது சி மாதிரி நமக்கு இருக்கும். So these are all the known equation that you need to remember. That is, இங்கே எப்படி எழுதணும் அப்படின்னா x which is equal to ky square. அதே மாதிரி இந்த
x which is equal to minus ky square. Okay, try to remember this one. This will be very helpful. Okay, அடுத்து ஸ்டாண்டர்ட் கிராஃப்ஸ் அண்ட் ஈக்குவேஷன்ஸ். அதோட கடைசியா ஒரே ஒரு கிராஃப் இருக்கு, சாரி ரெண்டு இருக்கு. ஒன்று வந்து we have already seen the slope of this line. பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு லைன் இருந்துச்சுன்னா அதோட மீனிங் என்னன்னா x is inversely proportional to y. இட் மீன்ஸ் எக்ஸ் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக ஒய் நமக்கு டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அப்படி தானே இருக்கு இங்க, எக்ஸ் எனக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு, whereas y is decreasing. Do you understand? This is the meaning of this particular graph. ஸோ இதோட ஈக்குவேஷன் எப்படி எழுதுறது அப்படின்னா, ப்ரொபோஷனாலிட்டியை கான்ஸ்டன்ட் பண்ணணும் அப்படின்னா, கேன்சல் பண்ணணும் அப்படின்னா, you have to equate it with an constant, that is c. ஓகேவா, fine. Then we will see one more last one. இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப ஒருவேளை ரொம்ப ஸ்டீப்பரா இருந்துச்சு அப்படின்னா y which is equal to e power minus kx, அப்படி இருந்தாலும் நம்மளோட கிராஃப் இப்படிதான் இருக்க போகுது. ஓகேவா, ஸோ தீஸ் ஆர் ஆல் தி நோன் ஒன். ஸோ இதெல்லாமே கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இன் ஃபியூச்சர் நம்ம ஏதாவது சார்ட்ல நம்ம இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா கேன் டைரக்ட்லி யூஸ் திஸ் ஃபார்முலா. ஓகேவா, ஃபைன். ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா, யூ கேன் சே எக்ஸ்போனென்ஷியல். ஈன்றதுக்கு எக்ஸ்போனென்ஷியல். ஓகே, இந்த இடத்துல பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இது 1 இருக்கு, இது ஒரு 4 தான் இருக்கு, பட் எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு, இட்ஸ் a sudden drop. சம்டைம்ஸ் நீங்க நியூஸ் கேட்குற கூட இது வந்து ஒரு எக்ஸ்போனென்ஷியல் க்ரோத்தா இருக்கு. எக்ஸ்போனென்ஷியல் க்ரோத்னா ரொம்ப ஹெவியான க்ரோத்தா இருக்கும். ஹெவியா இருக்கா, ரொம்ப ஹெவியா டவுன் ஆயிருக்கு, ரொம்ப ரொம்ப அதிகமா டவுன் ஆயிருக்கும். ஓகேவா, ஸோ தட் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ் கிராஃப். ஓகேவா, இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ரைட் திஸ் எக்ஸ்போனென்ஷியல் கிராஃப். ஃபைன், thank you for watching this video. நம்ம அடுத்த லெக்சர்ல we will see some basic algebra. okay, algebraல நம்ம equations solve பண்ணலாம். okay, and thank you for watching this video.